அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய ஒரு ஹதீஸ் பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உயர்ந்த கை. உயர்ந்த கொடுக்கும் கை தாழ்ந்த வாங்கும் கையை விட சிறந்தது. நீர் நெருங்கிய உறவினர்களிலிருந்து தர்மம் செய்ய ஆரம்பிப்பீராக. தேவை போக எஞ்சியதை கொடுப்பதே சிறந்த தர்மமாகும். யார் சுயமரியாதையுடன் இருக்க விரும்புவாரோ அவரை அல்லாஹ் அவ்வாறு ஆக்குவான். யார் பிறரிடம் தேவையாக்காமல் இருக்க விரும்புவாரோ அவரை தன்னிறைவு உள்ளவராக அல்லாஹ் ஆக்குவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் ஹக்கீம் பின் இசாம் ரலி. நூல் புகாரி 1428. விளக்கம். இவ்வுலகில் சிலர் செல்வந்தராகவும் பலர் ஏழைகளாகவும் உள்ளனர். ஏழைகளாக இருக்கும் பலர் அடுத்தவர்களிடம் சென்று உதவி பெறுபவர்களாக இருக்கின்றனர். இந்நிலையில் உள்ளவர்கள் நாமும் அடுத்தவர்களுக்கு வாரி வழங்க வேண்டும். எப்போதும் அடுத்தவர்களிடம் கையேந்தும் நிலையில் இருக்கக்கூடாது என்ற எண்ணமும் அதற்கான முயற்சியும் எடுக்க வேண்டும். சுயமரியாதை உள்ளவர்களாக இருப்பதற்கு ஆசைப்பட வேண்டும். அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். இவ்வாறு செய்பவர்களை அல்லாஹ் சுயமரியாதை உள்ளவர்களாகவும் தன்னிறைவு அடைந்தவர்களாகவும் மாற்றுவான். மேலும் தர்மம் செய்யும் முன்னர் தம் அடிப்படை தேவைகளையும் தம் குடும்பத்தின் தேவைகளையும் நிறைவேற்றும் அளவிற்கு பொருளாதாரத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். தர்மம் செய்யும் போது நமது இரத்த சொந்தங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அவர்களின் தேவையை நிறைவேற்றிய பின்னர் மற்றவர்களுக்கு உதவிட வேண்டும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரொப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.